பட்ஜெட் பத்தியா? அடே அப்பா, பட்ஜெட்ல உங்க பேரே வரல, இல்ல தமிழ்நாட்டு பேரே வரல. இது இந்திய நாட்டோட பட்ஜெட். உடனே சொல்லுவாங்க, நீங்க வாட்டா போட்டீங்க, எங்களுக்கு வாட்டு பண்ணலாமே, நோட்டு கொடுத்துருக்கோம். வரி வாங்குறல வெக்கமா இருந்தா நோட்டு நாம் நீங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல சொல்லு. ஒருத்தர் வரி கொடுக்க வேண்டாம் சொல்லு. அவன் கூட்டல 2 முட்டு கொடுத்துட்டு இருக்கான். 2 பேரும் பீகார் காரனும் ஆந்திரா காரனும். அவனுக்கு 26,000 கோடி பீகாருக்கு, ஆந்திரா காரனுக்கு 15,000 கோடி. ஏன்னா முட்டு பெரிய முட்டு, அந்த முட்டு தான். அந்த 2 விழுந்துருச்சு வச்சுக்க, முண்டம் வளங்களை பாரு மோடி. அதனால அந்த 2 முட்டு தான் இப்ப கண்ணுக்கு தெரியுது. இங்கிட்டு 26,000 கோடி, அங்கிட்டு 15,000 கோடி. தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலமே தெரியல. தமிழ்நாடுன்னு பட்ஜெட்லயே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பட்ஜெட் வாசிக்கிற 43 நிமிஷத்துல தமிழ்நாடுன்னு பேர் வராத பட்ஜெட் இந்த பட்ஜெட் தாங்க. அடே அப்பா. ஆனா அமைச்சர் கேட்டா அவங்க தமிழ்நாட்டு அமைச்சர் செருப்ப நடத்தி அடிக்கணும். தமிழ்நாட்டுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர். அது பாருங்க, ஓட்டு வாங்கி எல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எம்பிக்கு நிப்பாங்க, தோத்துருவாங்க. நீ சொன்னா கேக்குறாங்களா? இப்படி ஏதாவது செஞ்சு தோத்த என்ன எம்பி ஆக்கி விடலாம்ல. அவங்க தோத்தாங்க. அந்த அம்மா ஏதோ இப்படி எல்லாம் வழி இருக்குன்னாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்க. நாங்களும் தோத்தா இருப்போம், ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அது நல்லா இல்ல. உங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? நீ அப்ப இனிமே நிர்மலா சீதாராமன் எந்த தொகுதியில் நின்று தோக்குதோ அந்த தொகுதியில் நிக்கலாம் நான் முடிவெடுக்கிறேன். இவங்க நம்பி கேஸ் வாங்கிக்கலாம் போக முடியாது. ஒரே கேஸாவே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பட்ஜெட்ல ஒரு மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட் எப்படிப்பட்ட இருக்கும்? ஏன் கடலை மிட்டாய்க்கு வரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், திங்கிற குழந்தைகள் திங்கிற ஆரஞ்சு மிட்டாயில இருந்து அப்பளத்து வரைக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரி விலக்கு எது கேட்கிறான்? பாதிக்கப்பட்ட மக்களாக தம்பி சொன்னது போல வரி ஒழுங்கா கட்ட முடியாத மக்கள் இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு வருமான வரி கட்டுங்கிற 5 லட்சமாக மாற்று அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கான். அதை பத்தி இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல வார்த்தையே பேசுற இந்த அரசாங்கம். யோசிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க விவசாயத்தை நசுக்குது இந்த பாரதிய ஜனதா. அவன் சொல்றான், அங்க 2 கோடி விவசாய நாட்டுக்கு நிப்பாட்டிடுவாங்க. விவசாய நிலத்தை காலி பண்ணிட்டாங்க. அங்கங்க 300 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் எப்படி விவசாயி வாழ்வா? ஏழைகள் இல்லாத நாடாக மாற்றுவோம். பாரதிய ஜனதா மோடி தான் சொன்னாரு. என்னடா திட்டம் வச்சுக்கீங்கன்னா, ஏழைகளை கொள்ளுவோம், இருந்தா தானே இருப்பேன்னு சொல்லுவேன். சாவடி முடிஞ்சு வச்சு. அப்ப இவங்களோட எதிர்ப்பு. நீங்க பிஜேபி இப்படிப்பட்ட பிஜேபி வந்துடக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரி 30-40 ஓட்டு போட்டாங்கல்ல, மக்கள் வாக்கு செலுத்துறாங்கல்ல, 40க்கு 40 வாங்கினல, ஜெயிச்சுட்டல. ஒரு இடைத்தேர்தல் வருது எங்க விக்கிரவாண்டியில. அது ஊர் பேர் பாருங்க, விக்கிரவாண்டியிலே வச்சிருக்காங்க. இவங்க வித்துட்டு வந்துட்டாங்க.